அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய வேத பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கடந்த நாளில் நாம் யோவேல் புத்தகத்திலிருந்து நியாய தீர்ப்பு, அழிவு, பஞ்சம், அழுகை இவைகளை குறித்து கேட்டோம். ஆனால் இன்று நாம் கேட்கப் போவது மாற்றத்தின் தருணத்தை பற்றி. கிருபையுள்ள தேவன் தம் ஜனங்களின் அழுகையை கேட்டு இரக்கம் பாராட்டுகிறார். அழிவு நிகழ்ந்த இடத்தில் ஆசீர்வாதம் மலர்கிறது. பஞ்சம் ஏற்பட்ட இடத்தில் பரிபூரணம் தோன்றுகிறது. கர்த்தரின் இரக்கம் ஒளிமயமாக மிளிர்கிறது. அவருடைய ஜனங்களுக்கான நம்பிக்கையின் புதிய விடியலை தருகிறது. இது வருந்தும் இருதயத்துக்கான ஆறுதல் மட்டுமல்ல, இது தேவன் மீண்டும் தம் ஜனத்தின் நடுவே செய்கிற மீட்பு. கர்த்தர் எப்படி அழிவை ஆசீர்வாதமாக மாற்றினார் என கேட்போமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை படிக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே கர்த்தர் எப்படி தம்முடைய ஜனங்களை அவருடைய பரிசுத்த சந்நிதியில் வந்து கூடும்படியாய் அழைத்தார் என்று பார்த்தோம். இன்று நாம் கற்றுக்கொள்ள இருக்கும் வேத பகுதியில் அவர்களுக்கு தேவன் கொடுக்க போகிற நித்தியமான ஒரு விடுதலை குறித்து பேசுகிறார். இப்பொழுது தொடர்ந்து யோவேல் நிச்சயமாக எதிர்காலத்திற்கு நகர்கிறார் என்று கூறலாம். 18ஆம் வசனத்திலே அப்பொழுது என்ற காலத்தை குறிக்கும் வார்த்தையை கவனியுங்கள். இது இந்த அத்தியாயத்தில் பல முறை வருவதை நீங்கள் பார்க்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலும் 24, 25ஆம் அதிகாரங்களிலே இயேசு ஒலிவமலை பிரசங்கத்திலே மகா உத்தரவு காலத்தில் நடக்க இருக்கும் நிகழ்வுகளை முன்னறிவிக்க அப்பொழுது என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். மகா உபத்திரவ காலத்தின் முடிவில் ஆண்டவர் இந்த பூமிக்கு திரும்புவதற்கு முன்பு அவர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனங்களை இரக்கத்துடன் நடத்துவார். அடுத்த வசனம் பாருங்கள். யோவேல் 2:19, கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் தேவன் அவர்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் கொடுப்பார். அப்பொழுது அவர்கள் திருப்தியாக இருப்பார்கள். அப்பொழுது புறஜாதிகளுக்குள்ளே அவர்கள் நிந்தையாக இருக்க மாட்டார்கள். இப்பொழுது இந்த காலத்தில் இது நிறைவேறிவிட்டது என்று யாரும் கூற முடியாது. இஸ்ரவேல் தேசத்திலே மிக அதிகமான ஜனத்தொகை இப்பொழுது இல்லை. இஸ்ரவேல் தேசத்தில் இருப்பதை விட நியூயார்க் பட்டணத்திலே அதிகமான யூதர்கள் இருக்கிறார்கள். இன்னும் அதிகமான மக்கள் ரஷ்ய தேசத்திலே இருக்கிறார்கள். எனவே இந்த தீர்க்க தரிசனம் இப்பொழுது இன்னமும் நிறைவேறவில்லை. இது எதிர்காலத்தில் நிறைவேற இருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்படும் காலம். இருளான காலத்தில் அது ஆரம்பமாகி 1000 வருட அரசாட்சி என்ற வெளிச்சத்திலே விடியும். இதற்கு முன் உலகில் எழும்பும் மனிதனுடைய கலகங்கள் எல்லாம் அடக்கப்பட்டு நித்திய ராஜ்யம் ஆரம்பமாகும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்கள். வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன்தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின்தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது. வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்குவேன் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது இது வெட்டுக்கிளியை குறித்து சொல்லவில்லை. திட்டவட்டமாக வடதிசையில் இருந்து வரும் ஒரு இராணுவத்தை குறிக்கிறது. இதில் ஒரு பகுதி நிறைவேறி இருக்கிறது. அதாவது வடதிசையிலிருந்து அசீரியா வந்து வடக்கு ராஜ்யத்தை பிடித்து சென்ற பொழுது அற்புதமாய் தேவன் தென் ராஜ்யமாகிய யூதாவை காத்து கொண்டார். இதற்கு பின் 100 ஆண்டுகளுக்கு பின்னர் தென் ராஜ்யம் அசீரியாவால் அல்ல பாபிலோனியரால் சிறைப்பிடிக்கப்பட்டது. இருந்தாலும் இந்த தீர்க்க தரிசனத்திலே சொல்லப்பட்டிருப்பது போல இன்னும் எதிர்காலத்திலே வடக்கே இருந்து வரும் இராணுவத்தையும் தேவன் அப்புறப்படுத்த போகிறார். இதை குறித்து விவரமாக எசேக்கியேல் 38, 39ஆம் அதிகாரங்களிலே நாம் படித்தோம். மகா உபத்திரவ காலத்தில் வடக்கிலிருந்து வரும் அந்த ராஜ்யம் இஸ்ரவேலுக்கு எதிராக வந்தாலும் தேவன் இஸ்ரவேல் தேசத்தை அவர்கள் கைக்கு விலக்கி காப்பார். இது அர்மகதான் யுத்தத்தை மிக தெளிவாக நமக்கு நினைப்பூட்டுகிறது. சரி, இங்கே சொல்லப்பட்டிருப்பது என்ன? அதன் முன்தண்டு கீழ்கடலுக்கும் பின்தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது. கலிலேய கடலுக்கும் மத்திய தரை கடலுக்கும் நடுவே இருப்பதுதான்
எஸ்ட்ரலோன் என்ற பகுதி. இங்கே தான் அர்மகதான் யுத்தம் நடைபெற இருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்திலே நாம் பார்த்தது போல தேவன் இதில் தலையிடப் போகிறார். வடக்கிலிருந்து வரும் அந்த எதிரியை தேவன் முற்றிலும் அழிக்கப் போகிறார். அவருடைய நாம மகிமைக்காக அதை செய்ய இருக்கிறார். ஒரு பாவியை ரட்சிக்கும் பொழுது அவர் எவ்வளவு மகிமைப்படுவாரோ அதே அளவு பாவத்தை நியாயம் தீர்க்கும் பொழுதும் கடவுள் மகிமைப்படுத்தப்படுவார். அதை நாம் நம்புவது கடினம். அது மனிதன் விளங்குவதற்கு ஒரு கசப்பான மாத்திரையாக இருக்கிறது. கடவுள் பரிசுத்தர். ஒரு பரிசுத்த நீதியுள்ள கடவுள் நியாயம் தீர்க்கப் போகிறார். ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். கடவுளின் நியாய தீர்ப்பை பற்றி கடவுளின் வார்த்தை நிறைய கூறியிருக்கிறது. ஆனால் அவர் நியாயம் தீர்க்க விரும்பவில்லை. அவர் கிருபையும் இரக்கமும் கொண்டவர், கோபத்திற்கு தாமதமானவர் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். நியாய தீர்ப்பு என்பது கடவுளுக்கு ஒரு விசித்திரமான வேலை என்று முன்பே நாம் சிந்தித்தோம். அவர் நாள் முழுவதும் தனது கைகளை நீட்டி நம்மை தம்மிடம் வரும்படி கேட்கிறார். மக்கள் அவரிடம் திரும்ப மறுக்கும்போது அவர் அவர்களை தம்முடைய நீதியிலும் பரிசுத்தத்திலும் நியாயம் தீர்க்க வேண்டும். இது கடவுளின் பிள்ளைகளுக்கும் கூட உண்மையாகிறது. நாம் தவறு செய்யும் பொழுது நம்மை நாமே நியாயம் தீர்க்கவில்லை என்றால் கடவுள் நம்மை நியாயம் தீர்க்க வேண்டும். நம்மை தம்மிடம் திரும்ப கொண்டு வர அவர் நம்மை தண்டிக்கிறார். உங்களிடம் நேர்மையாக சொல்ல வேண்டுமென்றால் எனக்கும் கர்த்தரிடத்திலிருந்து சில சிக்ஷைகள் கிடைத்துள்ளன. நான் என் பரலோக தகப்பனிடம் மிக நெருக்கமாக இருக்க விரும்புகிறேன். ஏனென்றால் அவருடைய சிக்ஷை இனிமையானவை அல்ல. யோவேல் 2:21 பாருங்கள். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உபத்திரவ காலம் கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க பூமிக்கு வருகிறதற்கு வழிவகுக்கும். இன்றும் அந்த நிலம் சாபத்தின் கீழ் இருக்கிறது. அவர்களுக்கு தண்ணீர் தேவை. அந்த நிலம் ஏதேன் தோட்டமாக இருப்பதற்கு வெகு தொலைவில் இருக்கிறது. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பயணம் செய்த எவரும் அது ஒரு சகாரா பாலைவனத்தைப் போலவே பாழடைந்து இருப்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த தீர்க்க தரிசனத்தில் சபை குறித்த எந்த குறிப்பும் இல்லை என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒலிவ மலை பிரசங்கத்திலோ அல்லது வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்திற்கு பின் கடைசி காலங்களை குறித்து சொல்லப்படும் பொழுதோ சபையை குறித்து எதுவும் கூறப்படவில்லை. ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு முன் விசுவாசிகள் உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு விடுவார்கள். பூமியில் உண்மையான விசுவாசிகளின் ஐக்கியம் எதுவும் இருக்காது. விசுவாசிகள் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னரும் சபை என்ற பெயர் அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் கிறிஸ்துவின் மணவாட்டியாய் இருப்பார்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்கள். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காலம் இன்னமும் வரவில்லை. அடுத்த வசனம் பாருங்கள். யோவேல் 2:23. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். இங்கே சொல்லப்பட்டுள்ள சீயோன் குமாரர் என்றால் யார்? இவர்கள்தான் இஸ்ரவேல் தேசத்தின் தென் ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள். ஏனென்றால் அங்கேதான் சீயோன் இருக்கிறது. ஆனால் சீயோன் பட்டணம் செல்வோம் என்று நாம் இப்பொழுது பாடும் சீயோன் இந்த பூமியிலே உள்ள சீயோன் அல்ல. முன்மாறி பின்மாறி என்று மழை பற்றி அவர் பேசும் பொழுது அவர் உண்மையான மழையை பற்றித்தான் பேசுகிறார். வசனம் 28 பரிசுத்த ஆவி ஊற்றப்படுதலில் யோவேல் அதை பயன்படுத்துவார். ஆனால் இந்த வசனத்தில் அவர் உண்மையான மழையைத்தான் குறிப்பிடுகிறார். அக்டோபர் மாதத்திலே முன்மழை வந்தது, ஏப்ரல் மாதத்திலே பின்மழை வந்தது. இஸ்ரவேல் தேசத்தில் முற்றிலும் உண்மையான மழையாக இருந்த முன்மழை மற்றும் பின்மழையை பற்றி பேசும் பிற பகுதிகள் வேத புத்தகத்திலே இருக்கின்றன. சில பகுதிகளை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பாருங்கள். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். சரி, மற்றும் ஒரு வேத பகுதியை பார்ப்போம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை. நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து
அவர்களை நமஸ்கரியாமல் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமற் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள். இவைகள் மட்டுமல்ல, 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 35, 36 வசனங்களை பாருங்கள். அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த ஸ்தலத்துக்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தங்களை தேவரீர் கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக. இது மட்டுமல்ல, எரேமியாவும் இதை குறித்து பேசியிருக்கிறார். எரேமியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அது நிமித்தம் மழை வருஷியாமலும் பின்மாறி இல்லாமலும் போயிற்று. உனக்கோ சோர ஸ்திரீயின் நெற்றி இருக்கிறது, நீயோ நாண மாட்டேன் என்கிறாய். மேலும் ஓசியா என்ன சொல்கிறார் பாருங்கள். ஓசியா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். சில காலங்களுக்கு முன்பு அந்த தேசத்திற்கு பின்மழை திரும்பி வந்ததாக கூறப்பட்டது. ஒரு ஏப்ரல் மாதத்திலே அங்கே கொஞ்சம் மழை பெய்தது. ஆனால் அதை கர்த்தர் இங்கே கூறும் மழை என்று அழைப்பார்கள் என்று சொல்ல முடியாது. முந்தைய நாட்களிலே உண்மையில் மழை பெய்தது. அந்த நிலத்தின் கரடு முரடான மலைகள் அனைத்தும் மரங்களால் மூடப்பட்டிருந்தன. எதிரிகள் உள்ளே வந்து நிலத்தை நாசமாக்கினார்கள். இன்று அவர்கள் மரங்களை நட முயற்சிக்கிறார்கள். ஆனால் பின்மழை போதுமான அளவு இல்லாததால் அந்த மரங்களை வளர்ப்பதிலே அவர்களுக்கு சிக்கல்கள் இருக்கின்றன. இங்கே யோவேல் எதிர்காலத்திலே கடவுள் வாக்குறுதி அளித்த இந்த உண்மையான மலைகளை பற்றி பேசுகிறார். அடுத்த 2 வசனங்களையும் பாருங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். வெட்டுக்கிளி சாப்பிட்ட வருஷங்களை நான் உங்களுக்கு திருப்பி தருவேன். இதை பற்றி பிரசங்கிக்கும் பலர் இந்த பகுதியை ஆன்மீகமயமாக்குகிறார்கள். இது ஒரு சிறந்த கொள்கையை கூறுவதால் நிச்சயமாக இதை ஒரு செய்தியாக பயன்படுத்தலாம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே கடவுள் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று கூறும் அதே கருத்தை இங்கே நாம் பார்க்கலாம். இந்த அத்தியாயத்திலே அவர் புதிய எருசலேமை பற்றி பேசுகிறார். தங்கள் ரட்சிப்பிற்காக கிறிஸ்துவை நம்பிய விசுவாசிகள் அங்கு இருக்க போகிறார்கள். அது எவ்வளவு அற்புதமாக இருக்கும் என்பதையும், அவர் நம் கண்களிலிருந்து எல்லா கண்ணீரையும் துடைப்பார் என்பதையும் அவர் நமக்கு சொல்கிறார். அது அற்புதமான ஒரு மாற்றமாக இருக்கும். இந்த உலகத்திலே பல காரியங்களுக்காக நாம் கண்ணீர் வடிக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் புதிதாக்குவார். இது நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். உங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் இங்கே என் வாழ்க்கையிலே நான் திருப்தி அடையவில்லை என்று சொல்லலாம். நான் பிரசங்கிக்க விரும்பிய பிரசங்கத்தை நான் ஒருபொழுதும் பிரசங்கித்ததில்லை. நான் அதை செய்ய விரும்புகிறேன். என் இருதயத்திலும் மனதிலும் அது இருந்தது. ஆனால் எப்படியோ நான் விரும்பிய அளவுக்கு ஒருபொழுதும் பிரசங்கிக்க முடியவில்லை. நான் இருக்க விரும்பிய கணவனாக நான் ஒருபொழுதும் இருந்ததில்லை. என் மனைவிக்கு நான் இன்னும் சிறந்த கணவனாக இருந்திருக்க முடியும் என்று நான் விரும்புகிறேன். நான் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த பொழுது அந்த நாட்களை எப்படி சமாளித்தோம் போன்ற அனைத்தையும் மீண்டும் நினைவு கூர்ந்தோம். நான் இருக்க விரும்பிய தந்தையாகவும் நான் இருந்ததில்லை. நான் உண்மையில் இருக்க விரும்பிய மனிதனாக நான் ஒருபொழுதும் இருந்ததில்லை. அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 நானும் விரும்புகிறேன். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மேலும் நம்மை பார்த்து, நீங்கள் பூமியில் சரியாக சாதிக்கவில்லை, நீங்கள் உண்மையில் உங்கள் இலக்குகளை ஒருபொழுதும் அடையவில்லை, நீங்கள் விரக்தி அடைந்தீர்கள், நீங்கள் வரம்புக்குட்பட்டவர்கள், ஆனால் நீங்கள் அந்த பழைய பாவ இயல்புடன் கீழே இருந்தீர்கள். இப்பொழுது நான் எல்லாவற்றையும் புதிதாக்கப் போகிறேன். புதிய ஒரு நோட்டு புத்தகத்தையும் ஒரு புதிய பென்சிலையும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நீங்கள் இப்பொழுது அதையெல்லாம் எழுதலாம். நீங்கள் சாதிக்க விரும்பியதை இப்பொழுது நீங்கள் சாதிக்க முடியும் என்று கூறுவார். அப்படிப்பட்ட மோட்சம் உண்மையாகவே நமக்கு மோட்சமாய் இருக்கும்.
நாம் எப்படி இருக்க விரும்பினோமோ அப்படி நாம் அங்கே இருக்கலாம். பிரியமானவர்களே, சூழ்நிலைகள் நம்மை கட்டுப்படுத்த முடியாது. பாவம் செய்யும் சூழ்நிலைகள் நமக்கு அங்கே இருக்காது. நம் பரம்பரையிலே வரும் எந்த ஒரு காரியமும் நம்மை தொடராது. இவை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெற்றவர்களாக இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்திலே இருப்பது எத்தனை மகிழ்ச்சியான ஒரு காரியம் இல்லையா? அவர் சகலத்தையும் புதிதாக்குவார். ஆம், வெட்டுக்கிளிகள் தின்று போட்ட வருஷங்களை நமக்கு மீட்டு தருவார். அடுத்த 2 வசனங்களையும் பாருங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே இருக்கும் பொழுது இது நடைபெறும். இயேசு கிறிஸ்து மீண்டும் உலகத்திலே வந்து தனது ராஜ்யத்தை ஸ்தாபித்த பின் நடக்கும் காரியம் இது. இஸ்ரவேல் தேசத்திற்கு தேவன் வாக்கு பண்ணின எல்லா உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் அப்பொழுது நிறைவேறும். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் பொதுவாக உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள். அவருடைய விளைச்சல் செழிப்பாக இருக்கும். அவர்கள் ஆடு மாடுகள் பலி பெருகும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இரண்டாவதாக அங்கே தெரிகிறது. தேவன் திருச்சபைக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டுமே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். சரி, இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்த பகுதிக்கு நாம் வருகிறோம். இதை குறித்து பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. இதை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே விபரமாக சிந்திப்போம். இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கும் சத்தியம் என்ன? தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து திட்டவட்டமான காரியங்களை வைத்திருக்கிறார். அது எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்க நேரத்தையும் குறித்து வைத்திருக்கிறார். உலகத்தின் எந்த காரியங்களும், எந்த தேசமும், எந்த மனிதனும் அவர் செய்ய நினைத்ததை தடுக்க முடியாது. உலகம் கர்த்தருடைய நாளை நோக்கி வேகமாய் போய்கொண்டிருக்கிறது என்ற உண்மையை நாம் மறந்து போகக்கூடாது. அதுபோலவே இப்பொழுது இந்த உலகத்திலே வாழும் நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு நோக்கமும் ஒரு திட்டமும் வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நம் அனுதினமும் அவரோடு சரியான தொடர்புடையவர்களாக வாழும் பொழுது நம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் செய்து முடிக்கும்படியாய் வைத்திருக்கும் திட்டங்களை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றுவார். அவர் எதிர்பார்க்கும் ஒன்றே ஒன்று விசுவாசம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று ஏசாயா 26:3 நீங்கள் அவரை பற்றி கொண்டிருக்கிறபடியால் உங்களையும் அவர் தொடர்ந்து பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் அவரோடு ஐக்கியப்பட்டவர்களாக அவருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து நாம் வாழும் பொழுது சங்கீதக்காரன் சொல்வது போல அவர் நம்முடைய வாழ்க்கையிலே திட்டமிட்டு இருக்கிற காரியங்கள் அத்தனையையும் அவர் செய்து முடிக்கப் போகிறார். அத்தனையும் வாய்க்கும் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே தான் நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் கருத்தோடு படிக்க வேண்டும் என்றும் அதை விசுவாசிக்க வேண்டும் என்றும் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் அடிக்கடி உங்களை நினைவுபடுத்துகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போனபடியால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியது இருந்தது. என்றாலும் அவர்களுக்கு எதிர்காலத்தில் கர்த்தர் ஒரு சிறந்த வாழ்க்கையை வைத்திருக்கிறார். தேவன் வாக்கு மாறாதவர். அவருடைய செயல்கள் நம்மால் புரிந்து கொள்ள முடியாததாய் தெரியும் காலத்திலும் அவரை நாம் சார்ந்து கொள்வதே சிறந்தது. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மை வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கொண்ட வேத வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் எதிர்காலத்திலே நடக்கப் போகிற உண்மைகளையும் எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை விட்டு தூரம் போகும் பொழுது நீர் தண்டிப்பதும், உம்மை நோக்கி திரும்பி வரும் பொழுது நீர் எங்களை ஆசீர்வதிப்பதும் எவ்வளவு பெரிய ஒரு காரியம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் ஐயா. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யார் வாழ்க்கையிலே உம்மை விட்டு தூரமாக இருக்கிறார்கள் என்பதை உணர்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி திரும்ப நீர் கிருபை செய்தரலும். உம்மிடத்தில் வரும் பொழுது திரளான மீட்பு உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மையான பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்தவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த நிகழ்ச்சியிலே எங்களோடு கலந்து கொண்டதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து நாம் வர இருக்கிற நிகழ்ச்சிகளிலேயும்
கலந்து கொண்டு கர்த்தருடைய வசனங்களை தெளிவாய் கற்றுக்கொள்வோம், விசுவாசிப்போம், கீழ்ப்படிவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வெளியின் மிருகங்களுக்கு எங்கே மேய்ச்சல்கள் உண்டாகும்? வெளியின் மிருகங்களுக்கு எங்கே மேய்ச்சல்கள் உண்டாகும்? ஆப்ஷன் ஏ மலைகளிலே, ஆப்ஷன் பி காடுகளிலே, ஆப்ஷன் சி வனாந்தரத்திலே. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். அன்பு நேயரே, இன்று நாம் கேட்டது ஒரு அழகான செய்தி. அழிவு முடிவல்ல, இரக்கம் கர்த்தரின் துவக்கம். அவருடைய ஜனங்கள் அழுதார்கள், தேவன் கேட்டார். அவர்கள் மனம் திரும்பினார்கள், அவர் மீட்டார். அவர் வறண்ட நிலத்தை ஆசீர்வதித்து பயிரில்லாத வயல்களில் மீண்டும் பசுமையை உருவாக்கினார். இன்று தேவன் நம்மிடம் கேட்பது, உன் வாழ்க்கையில் இன்னும் எந்த பகுதி பாழாக கிடக்கிறது? எந்த இடத்தில் நீ நம்பிக்கையை இழந்தாய்? அன்பானவர்களே, தேவன் நம்முடைய பாழான வயல்களை நம்பிக்கையின் தோட்டமாக மாற்ற விரும்புகிறார். நம் கண்ணீரை அவர் ஆசீர்வாதத்தின் விதைகளாக்க விரும்புகிறார். இன்று நாம் அவரை நோக்கி திரும்புவோமானால் அவர் நம்மை மீட்டெடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகையால் நாம் தேவனின் சத்தத்தை கேட்டு மனம் திரும்புவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். புலம்பல் 3:25.